ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஸ்ரீலங்கன் கட்டச்சம்பல் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறேன்ட்டு காட்டித்தரேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 20 இருந்து 25 காஞ்ச மிளகாயை எண்ணெய் இல்லாமலுக்கு வறுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததா கூனிக்கருவாடு முக்கியம் இல்லை, நீங்க விருப்பம்ண்டா சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு விருப்பம், அதால நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாதி தேசி புளி, மாசிக்கருவாடு, கருவேப்பிள்ளை, இவ்வளவு தான் இதுக்கு தேவையான சாமான். மாசிக்கருவாடு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. காஞ்ச மிளகாய இப்படி எண்ணெய் இல்லாம வறுத்து போட்டு அதை நான் இப்போ ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வெட்டுத்தூள் என்று சொல்லுவாங்க, அந்த பதம் வரும் வரைக்கும் மெதுவா பொறுமையா இடிச்செடுக்கணும். கவனமா இடியுங்க, பறக்கும் கண்கள், கவனம், கண்ணுக்குள்ள பறந்துரும். இப்படி இந்த பதம் வரும் வரைக்கும் மெதுவா இடிச்செடுங்க. பாருங்க, இந்த நல்ல வடிவா வந்துட்டுது. இந்த பதம் வந்தோடனே நான் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளை இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது, நான் காஞ்ச கருவேப்பிள்ளை தான் பாவிக்கிறேன். அமெரிக்கால பச்சையா கருவேப்பிள்ளை கிடைக்கிற பெரிய கஷ்டம். மாசிக்கருவாடு, கூனிக்கருவாடு, கருவேப்பிள்ளை மூண்டையும் இந்த டைம்ல ஆட் பண்றேன். கூனிக்கருவாடு அவசியமா சேர்க்கணுமென்று இல்லை, எனக்கு பர்சனலா கூனிக்கருவாடோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதால தான் நான் ஆட் பண்ணி இருக்கிறேன். இப்ப இதெல்லாம் சேர்ந்து நல்லா இடிக்கணும். நல்லா மாதிரி வரும் வரைக்கும் இது எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். பாருங்க, இப்படி நல்லா இடிச்சு எடுத்தோன்னே வெங்காயம், இதுக்கு பிறகுதான் நாங்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் நான் இன்றைக்கு இந்த வெள்ளை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன்டா. அமெரிக்கால சின்ன வெங்காயம் கிடைக்காது, சின்ன வெங்காயத்துல தான் டேஸ்ட் இன்னும் நல்ல கூட கிடைக்கும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு எனக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்ப வெங்காயத்தை போடுறேன். சின்ன வெங்காயத்துல தான் கூட டேஸ்ட் இருக்கும், ஆனா அமெரிக்கால சின்ன வெங்காயம் கிடைக்காது. ஊர்ல சின்ன வெங்காயத்துல கட்டச்சம்பல் அடிச்சா அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்ப இத மெதுவா இடிச்சு எடுக்கணும். வெங்காயம் நல்லா, எல்லா வெங்காயமும் நல்லா இடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் சொரப்பா இருக்கேக்குள்ள அது ரெடி ஆகிரும். கொஞ்சம் இடிச்ச உடனே நீங்க அந்த எடுத்து வச்சிருந்த தேசி புளிய ஆட் பண்ணணும். ஒரு ஹாஃப் நீங்க இடிச்சோடனே அந்த தேசி புளிய இப்ப இதுல ஆட் பண்ணணும். பாருங்க, இப்ப நான் தேசி புளிய ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்ப நான் தேசி புளிய ஆட் பண்ணி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இடிச்சிங்கண்டா போதும். கூட இடிக்காதீங்க, கூட இடிச்சிங்கண்டா டேஸ்ட் வித்தியாசமாகிரும். கூட இடிக்க கூடாது, கவனமா பொறுமையா பார்த்து கொள்ளுங்க. வெங்காயம் எல்லாம் மேஷ் ஆகிடக்கூடாது, பாதி பாதியா இருக்கேக்குள்ள இறக்கிடணும். இந்த ஸ்ரீலங்கன் டிஷ் சிங்களாக்கள் தான் கூட செய்வாங்க. அவங்க பால்சோறும் கட்டச்சம்பலும், அடுத்தது தேங்காய்ப்பு போட்ட ரொட்டியும் இந்த கட்டச்சம்பலும் அங்க ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு நல்ல ஸ்பைசியா இருந்தா விருப்பம், அதால நான் கூட மிளகாய் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி விருப்பம் இல்லாட்டி கொஞ்சமா மிளகாய சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு புளி எல்லாம் உங்களோட விருப்பம், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த ஆல்மோஸ்ட் ரெடி. கட்டச்சம்பல் நல்ல ஸ்பைசியா, டேஸ்டியா, யம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ரீலங்கன் கட்டச்சம்பல். இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இந்த கட்டச்சம்பல் இடிச்சு காட்டி இருக்கிறேன் எந்த ஸ்டைல்ல. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ அகெயின், தேங்க்யூ ஸோ மச். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு. இதுதான் எந்த ஸ்டைல் கட்டச்சம்பல், உண்மையிலேயே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இதுதான் எந்த பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.